இந்த பொண்ணுங்க கடையில போய் பொருட்கள் வாங்கியிருக்கும் போது அந்த கடைக்காரர்கிட்ட இந்த பொண்ணு சொல்றா, நாங்க கடையில இவ்வளவு பொருட்கள் வாங்குறோமே, எங்களுக்கு பிரியா இந்த கருகப்பிள்ளும் கொத்தமல்லியும் தருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது கடைக்காரரும் இவ்வளவு பொருட்கள் வாங்குறீங்க அதனால அது பிரி தான் எடுத்துக்குங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, அதை எப்படி நாங்க நம்புறதுன்னு. உடனே அந்த கடைக்காரர் அவங்க அம்மாவை கூப்பிட்டு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி இது பிரி தான் எடுத்துக்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்றான்னா மொபைல்ல அவளோட ஃப்ரெண்டு கூட பேசுற மாதிரி நாடகம் ஆடி அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல கடையில தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டாலாம், அதனால எங்களுக்கு ஒண்ணு வேணாம், நாங்க கிளம்புறோம்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஒழுங்கா கருகப்பிள்ளையும் கொத்தமல்லியும் வச்சிட்டு போங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, நீங்க தானே பிரின்னு சொன்னீங்க அதனால நாங்க இதை எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த கடைக்காரரை ஏமாத்தி பணம் கொடுக்காம கருகப்பிள்ளையும் கொத்தமல்லியும் வாங்கிட்டு போறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு பொங்கலை வச்சு இருக்கும்போது இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க பொங்கலை கூட சாப்பிடன்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, இதை வச்சுதான் நம்ம ஒரு வாரம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த பொங்கலை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுக்குறா. அப்ப பக்கத்து வீட்டுல இருந்த அம்மாவும் அந்த பொங்கலை வாங்கிட்டு பிரியாணியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா, பிரியாணியை நம்ம பாதியா பிரிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணியை வச்சு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அவங்க கொடுக்குற சாப்பாடுலாம் சேர்த்து ஒரு வாரம் பிரிட்ஜில வச்சு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரியாவது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு லைட்டை போட்டு படிச்சுக்க இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, லைட்டை ரொம்ப நேரம் போட்டிருக்கனால கரண்ட் பில் வரும், அதனால நீ வெளியில போய் படின்னு சொல்லிட்டு ரோட்டோரத்துல சேரை போட்டு இதுல உட்காந்து படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த பொண்ணு வந்துடுறா. இதனால இந்த பொண்ணை பார்த்து நீ ஒரு கஞ்ச நாயின்னு சொல்லி திட்டுறா. இப்படியே சில நாட்களாவது ஒரு நாள் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு தலையில அடிபடுறது. இதனால இந்த பொண்ணு சொல்றா, சீக்கிரமா ஆட்டோவுக்கு இப்படி இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, அதெல்லாம் தேவையில்ல, மஞ்சள் வச்சா சரியாகிரும். இதை கேட்டோன்னு அந்த பொண்ணு கடுப்பாகி, இங்க ஒருத்தி உயிருக்கு போராடிக்கு இருக்க, உன் கஞ்சத்தனத்தை காட்ட ஒரு அளவே இல்லையா, உங்ககிட்ட நாங்க பணம் கேட்க மாட்டோம், நானே அவளை கூட்டிட்டு போறேன், எங்க மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லி இந்த பொண்ணை திட்டிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பாக்குறாங்க. பார்த்தா இந்த பொண்ணை காணா. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுறா. இப்படியே சில நாட்களாவது போன பொண்ணை காணவே இல்லை. ஒரு நாள் இந்த பொண்ணு வீட்டுக்கு வர, இதை பார்த்து இவங்க எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, மன்னிப்பு எல்லாம் எதுக்காக கேட்கறீங்க, நான் கோவிச்சிட்டேன்னு போகல, இன்டர்வியூக்கு தான் போயிருந்தேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு கேட்கறாங்க, இன்டர்வியூக்கு போக இவ்வளவு நாள் ஆனிச்சுன்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, இன்டர்வியூக்கு நான் நடந்தே போனேன்னு. இதை கேட்டோன்னு அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.